கெமிஸ்ட்ரி எடுத்துக்கணும். கெமிஸ்ட்ரியில் என்ன பார்க்குறோன்னா மோல் கான்செப்ட் பார்க்குறோம். கெமிஸ்ட்ரியில் என்ன பார்க்குறோன்னா மோல் கான்செப்ட் பார்க்குறோம். சரி, இப்போ இந்த மோல் கான்செப்டில் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை பார்த்தோம். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் வந்து என்னென்ன கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் பார்த்தோன்ட்டு கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம லாஸ்ட்டில் பார்த்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னென்னாக்கா நார்மாலிட்டி. லாஸ்ட்டில் பார்த்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னென்னாக்கா நார்மாலிட்டியை பார்த்தோம். லாஸ்ட்டில் பார்த்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னென்னாக்கா நார்மாலிட்டியை நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போது இந்த நார்மாலிட்டியில் வந்து எந்த டேர்முக்கு வந்தோன்னா என் ஃபேக்டர் கிட்ட வந்தோம். என் ஃபேக்டர் கிட்ட வந்தோம். சரி, என் ஃபேக்டரில் நம்ம என்ன பார்த்தோம்? என் ஃபேக்டர் ஆஃப் ஆசிடை பார்த்தோம். என் ஃபேக்டர் ஆஃப் ஆசிடில் HClக்கு என் ஃபேக்டர் என்ன, சல்ஃபூரிக் ஆசிடுக்கு என் ஃபேக்டர் என்ன நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா என் ஃபேக்டர் ஆஃப் H3PO4. சரி, H3PO4க்கு என் ஃபேக்டர் என்னன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. சரி, இப்போ H3PO4 எடுத்துக்கிறோம். H3PO4க்கு என்ன பேர் சொல்கிறோன்னா ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் சொல்கிறோம். இதை சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு அனுப்புகிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு அனுப்புனா என்ன வருதுன்னா சால்ட், சப்போஸ் NaH2PO4 இது போல் சால்ட் கிடைக்குது ப்ளஸ் வாட்டர். இப்போது இதை எப்படி எழுதலான்ட்டு பார்க்கலாம். இந்த H3PO4 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா H ப்ளஸ் ஆக்வஸ் H2PO4 மைனஸ் ஆக்வஸ் இது போல் எழுதிக்கிறேன். H2PO4 மைனஸ் ஆக்வஸ்ன்னு எழுதிக்கணும். சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி எழுதிக்கிறேன்னா Na ப்ளஸ் ஆக்வஸ் OH மைனஸ் ஆக்வஸ்ன்னு எழுதிக்கிறேன். இந்த சால்ட் NaH2PO4 எப்படி எழுதிக்கிறேன்னா Na ப்ளஸ் ஆக்வஸ் H2PO4 மைனஸ் ஆக்வஸ் H2PO4 மைனஸ் ஆக்வஸ் அப்படி எழுதிக்கிறேன். வாட்டர் எப்படி எழுதிக்கிறேன்னா H சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் H வாட்டர் எப்படி எழுதிக்கிறேன். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா H3PO4 எப்படி எழுதிக்கணும்னாக்கா H3PO4 எப்படி எழுதணும்னாக்கா H ப்ளஸ் ஆக்வஸ் H2PO4 மைனஸ் ஆக்வஸ் எழுதிக்கணும். ஏன் இப்படி எழுதணும்னாக்கா இது ப்ரொடியூஸ் பண்ண சால்ட்டை பாருங்க. சால்ட் எப்படி இருக்குதுன்னா Na ப்ளஸ் ஆக்வஸ் H2PO4 மைனஸ் ஆக்வஸ். ஸோ இந்த ரிசல்டன்ட் என்னன்னா இந்த சால்ட் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து இந்த H3PO4 எழுதிக்கணும். அப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடை எழுதிக்கணும். சரி, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடில் சோடியம் அயான் இருக்குது, ரிசல்டன்ட்லையும் சோடியம் அயான் இருக்குது. அப்போ சோடியம் அயானில் எந்த ஒரு சேஞ்ச் இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா H2PO4 மைனஸ், இங்கேயும் H2PO4 மைனஸ். அப்போது இந்த H ப்ளஸும் இந்த OH மைனஸும் சேர்ந்துக்கின்னு வாட்டர் கொடுக்குதுங்க, வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இந்த ரியாக்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த H3PO4 இந்த ரியாக்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த H3PO4 என்ன பண்ணுதுன்னா ஒரு H ப்ளஸ் அயனை கொடுக்குது. இந்த H3PO4 ஒரு H ப்ளஸ் அயனை கொடுக்குது. அந்த H ப்ளஸ் அயன் OH மைனஸ் அயனோட சேர்ந்து அந்த H ப்ளஸ் அயன் OH மைனஸ் அயனோட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா வாட்டர் கொடுக்குதுங்க, வாட்டர் கொடுக்குது. அப்போ இந்த H3PO4 இந்த ஒன் மாலிகுல் ஆஃப் H3PO4 gives 1 H plus ion for the chemical reaction. அப்போ 1 mole of H3PO4, 1 mole of orthophosphoric acid gives 1 mole of H plus ions for the neutralization reaction with OH minus to give water. அப்போ இந்த H3PO4க்கு N ஃபேக்டர் என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த H3PO4க்கு இந்த ரியாக்ஷன் பிரகாரம், இந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் பிரகாரம் N ஃபேக்டர் என்ன வரணும்ன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன N ஃபேக்டர் வரணும்ன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இப்போ நெக்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு போகிறோம். H3PO4 plus 2 times sodium hydroxide gives Na2HPO4 plus water. சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா இந்த H3PO4க்கு N ஃபேக்டர் வந்து 1ன்னு சொல்ல வந்திருக்கீங்க. சரி, ஓகேங்க. H3PO4க்கு N ஃபேக்டர் 1ன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்க்குறோம். இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் H3PO4 இந்த ஆர்த்தோபாஸ்பாரிக் H3PO4 reacts with sodium hydroxide to give Na2HPO4 அப்படி கொடுத்துருக்குது. இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி எழுதிக்கிறோன்னா Na plus aqueous OH minus aqueous அது போல் எழுதிக்கணும். இப்போ 2 times sodium hydroxide இருக்குது, அதனால் 2 times sodium hydroxide எழுதிக்கிறோம் OH minus aqueous இப்படி எழுதியாச்சு. அடுத்து இங்கே என்ன இருக்குதுன்னா Na2HPO4 இருக்குது.
Na2HPO4 இருக்குது. இந்த Na2HPO4 வந்து சால்ட். இந்த சால்ட்ல கேட்டையான் என்னன்னா சோடியம் அயான். இந்த சால்ட்ல கேட்டையான் என்னன்னா சோடியம் அயான். ஆனியான் என்னன்னு பார்த்தீங்கன்னா HPO4 2- இது ஆனியான். அடுத்து வாட்டர் மாலிகுல் வருது. இப்போ இந்த HPO4 இந்த HPO4 2- பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் கிட்ட இருந்து வருது. இந்த HPO4 2- பார்த்தீங்கன்னா எங்க இருந்து வருதுன்னா இந்த ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் H3PO4 கிட்ட இருந்து வருது. அப்போ இந்த H3PO4 என்ன கொடுக்குதுன்னா HPO4 2- கொடுக்குது. அப்போ H3PO4 எப்படி எழுதலாம்னா HPO4 2- அப்படி எழுதலாம். இந்த H3PO4ல இருந்து தானே இந்த சால்ட்டுக்கு இந்த ஆனியான் வந்துச்சு. அப்போ இந்த சால்ட்டில் இருக்கக்கூடிய ஆனியான் HPO4 2- இந்த ஆசிட் கிட்ட இருந்து தானே வந்துச்சு. அப்போ இந்த ஆசிட் H3PO4 எப்படி எழுதிக்கலாம்? இந்த ஆசிட் H3PO4ல இருக்கக்கூடிய ஆனியான் HPO4 2- எழுதிக்கலாம். சரி, இப்போ HPO4 2- ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. H3PO4ல 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 3 ஹைட்ரஜன்ஸ்ல 1 ஹைட்ரஜன் இந்த ஆனியானுக்கு போயிடுச்சு. ரிமைனிங் ஹைட்ரஜன்ஸ் எப்படி இருக்குதுன்னா H+ ஆக்வஸ் இருக்குது. H+ ஆக்வஸா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க சோடியம் ஹைட்ராக்சைடுல சோடியம் அயான்ஸ் இருக்குது. ரிசல்டன்ட் சால்ட்லயும் சோடியம் அயான்ஸ் இருக்குது. அடுத்து இந்த ஆசிட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் HPO4 2- ஆனியான சால்ட் ஃபார்மேஷனுக்கு கொடுத்துருக்குது. HPO4 2- ஆனியான சால்ட் ஃபார்மேஷன் கொடுத்துருக்குது. இந்த ஆசிட் H3PO4 இந்த சால்ட் ஃபார்ம் ஆகிறதுக்காக HPO4 2- ஆனியான கொடுத்துருக்குது. அப்புறம் இந்த ஆசிட் என்ன பண்ணுதுன்னா ரிமைனிங் ஹைட்ரஜன்ஸை H+ அயான்ஸா மாற்றி அந்த H+ அயான்ஸை OH- அயான்ஸோட ரியாக்ஷனுக்கு அனுப்பி வாட்டரா மாத்துது. இதை நம்ம எப்படி சொல்றோம்? இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பிரகாரம் சொல்றோம். இந்த ரிசல்டன்ட் இதுதானே ரிசல்ட், ப்ராடக்ட் தானே நமக்கு ரிசல்ட். இந்த ப்ராடக்டை வச்சு இது எப்படி ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகியிருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ இந்த H3PO4 பார்த்தீங்கன்னா இது எத்தனை H+ அயான்ஸை OH- அயானோட காம்பினேஷனுக்கு உட்படுத்தி வாட்டர் மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. அப்போ இந்த H3PO4 எப்படி அயனைசேஷனுக்கு போயிருந்தா இது போல சால்ட் நமக்கு கிடைக்கும்ட்டு யோசிச்சு பாருங்க. அப்போ 1 molecule of H3PO4 gives 2 H+ ions as per this reaction. அப்படின்னா 1 mole of H3PO4 gives 2 moles of H+ ions as per this chemical reaction. அப்போ இந்த H3PO4க்கு n ஃபேக்டர் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பிரகாரம் இந்த H3PO4க்கு என்ன n ஃபேக்டர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா n ஃபேக்டர் வந்து 2 இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஓகேங்க. சரி, அப்போ இந்த H3PO4க்கு n ஃபேக்டர் என்னன்னு சொன்னீங்கன்னா 2 இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பிரகாரம். சரி, இப்போ நெக்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு போகலாம். இப்போ H3PO4 எடுத்துக்கின்னு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கின்னு சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி எழுதுறோம்னா Na+ aqueous OH- aqueous. 3 டைம்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. 3 டைம்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு இப்படி எழுதிக்கிறோம். 3 டைம்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடை இப்படி எழுதிக்கிறோம். Na+ aqueous OH- aqueous. Na3PO4 எப்படி எழுதலாம்னா Na3PO4 Na+ aqueous 3 டைம்ஸ் PO4 3- அப்படி எழுதலாம். இந்த Na3PO4 எப்படி எழுதுறோம்னாக்கா இந்த Na3PO4ல 3 டைம்ஸ் சோடியம் அயான்ஸ் இருக்குது. இந்த Na3PO4ல 3 டைம்ஸ் சோடியம் அயான்ஸ் இருக்குது. ஆனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா PO4 3-. சரி, இது Na3PO4 சோடியம் ஹைட்ராக்சைடு எழுதியாச்சு. இப்போ இந்த ஆசிட் எப்படி அயனைஸ் ஆகும், இந்த ஆசிட் எப்படி அயனைசேஷன்ல இருக்கும், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ரிசல்டன்ட்ல சால்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த சால்ட்ல இருக்கக்கூடிய ஆனியான் என்னன்னு பார்த்தீங்கன்னா PO4 3- பாஸ்பேட். இந்த பாஸ்பேட் எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த H3PO4ல இருந்து வந்துச்சு.
அப்ப இந்த H3PO4 இந்த சால்ட் ஃபார்மேஷனுக்கு என்ன கொடுத்திருக்குதுன்னா இந்த ஆனியானை கொடுத்திருக்குது. இந்த ஆனியான் PO4 3 கொடுத்திருக்குது. அப்போ இந்த H3PO4ல இருந்து பாஸ்பேட் என்ற ஆனியான் வருது. இந்த H3PO4ல இருந்து பாஸ்பேட் என்ற ஆனியான் வருது. அப்போ இந்த H3PO4 எப்படி அயனைஸ் ஆகணும்? இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா யோசிச்சு பாருங்க. இந்த H3PO4 எப்படி அயனைசேஷனுக்கு போயிருந்தால் இது போல சால்ட் நமக்கு கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப H3PO4 எந்த ஆனியானு கொடுக்கணும்? இந்த H3PO4 எந்த ஆனியானு கொடுத்தா இது போல சால்ட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப H3PO4 கொடுக்கக்கூடிய ஆனியான் என்ன? H3PO4 கொடுக்கக்கூடிய ஆனியான் என்ன? பாஸ்பேட் PO4 3-. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ், இந்த H3PO4ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும் பாருங்க. H3PO4ல இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜன்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும் பாருங்க. ஏன்னா இந்த ஆனியான்ல ஹைட்ரஜன் இல்ல. இந்த ஆனியான்ல ஹைட்ரஜன் இல்ல. இந்த H3PO4ல இருக்கக்கூடிய பாஸ்பேட் PO4 3- ஆனியானா மாறிடுச்சு. ஆனியானா அயனைஸ் ஆயிடுச்சு. அப்போ ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹைட்ரஜன் எல்லாமே H+ ஆக்வஸா இருக்கணும். ஹைட்ரஜன் எல்லாமே H+ அயன்ஸா மாறிக்கணும். H3PO4ல இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரோஜன்ஸும் என்னவா மாறிக்கணும்னா H+ அயன்ஸா மாறிக்கணும். அப்படி மாறினாதான் இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும். சரி, அப்போ இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த H3PO4 எப்படி அயனைஸ் ஆயிருக்குதுன்னா இட் அயனைசஸ் ஆஸ் ஆனியான் அண்ட் கேட்டியான். ஆனியான் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்பேட் PO4 3-. அப்ப H3PO4 என்ன கொடுக்குதுன்னா பாஸ்பேட் என்ற ஆனியானை கொடுக்குது PO4 3-. அதுதான் சால்ட்ல நமக்கு இருக்குது. ஸோ இந்த சால்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த H3PO4 பாஸ்பேட் என்ற ஆனியானை கொடுக்குது, PO4 3- என்ற ஆனியானை கொடுக்குது. அப்புறமா இந்த H3PO4 என்ன பண்ணுதுன்னா 3H+ அயான்ஸை கொடுக்குது. அப்போ 1 mole of H3PO4 gives 3 moles of H+ ions as per this chemical reaction. அப்போ இந்த H3PO4க்கு n ஃபேக்டர் என்ன இருக்குன்ட்டு யோசிச்சு பாருங்க. இந்த H3PO4க்கு என்ன n ஃபேக்டர் இருக்குன்ட்டு யோசிச்சு பாருங்க. ஓகேங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா H3PO4க்கு n ஃபேக்டர் வந்து 3ன்னு சொல்ல வரீங்க. அப்போ இப்போ H3PO4 இங்க 3 times 3 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸா பார்த்திருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க H3PO4 n ஃபேக்டர் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல H3PO4க்கு n ஃபேக்டர் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த தேர்ட் இதுல H3PO4க்கு n ஃபேக்டர் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்போ H3PO4க்கு n ஃபேக்டர் என்னன்னு சொல்லணும்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பிரகாரம் H3PO4க்கு n ஃபேக்டர் 1, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பிரகாரம் H3PO4க்கு n ஃபேக்டர் 2, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பிரகாரம் H3PO4க்கு n ஃபேக்டர் 3, அது போல சொல்ல வருங்க. சரி, இப்போ n ஃபேக்டர் ஆஃப் ஆசிடை பத்தி பார்த்துருக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா n ஃபேக்டர் ஆஃப் பேஸ். n ஃபேக்டர் ஆஃப் பேஸை பார்க்கணும். பேஸுக்கு என்ன n ஃபேக்டர்? இப்போ ஆசிடுக்கு n ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னாக்க 1 mole of acid gives how many moles of H+ ions as per reaction, that is called n factor of acid. அப்படி பார்த்தோம். இப்போ பேஸ்னா எப்படி சொல்லுவோம் n ஃபேக்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஆசிடுக்கு n ஃபேக்டர் எப்படி சொல்றோம்? ஆசிட் வந்து 1 மோல் எடுத்துக்கணும். அந்த 1 mole of acid வந்து எத்தனை moles of H+ ions கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு கொடுத்துருக்குதோ அதை தான் n ஃபேக்டர் ஆஃப் ஆசிட்னு சொல்றோம். அப்போ n ஃபேக்டர் ஆஃப் பேஸ் எப்படிங்க டிஃபைன் பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. n ஃபேக்டர் ஆஃப் பேஸை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? அவ்வளோதாங்க, OH- ions. அப்போ n ஃபேக்டர் ஆஃப் பேஸ் வேணும்னா என்ன செய்யணும்னா n ஃபேக்டர் ஆஃப் பேஸ் வேணும்னா பேஸை வந்து 1 மோல் எடுத்துக்கோங்க. பேஸை வந்து 1 மோல் எடுத்துக்கிறீங்க. பேஸை வந்து 1 மோல் எடுத்துக்கோங்க. அது அயனைஸ் ஆகட்டும். அயனைஸ் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகட்டும். கெமிக்கல் ரியாக்ஷன் பிரகாரம் அது அயனைஸ் ஆகி OH- அயன்ஸை கொடுத்துருக்கு இல்லைங்க. அது அயனைஸ் ஆகி OH- அயன்ஸ் கொடுத்துருக்கு இல்லைங்க. அதன் பிரகாரம் 1 molecule of sodium, 1 molecule of base gives how many hydroxide ions பாருங்க. 1 mole of base gives how many moles of OH- ions பாருங்க. அதை வச்சு n ஃபேக்டர் சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா இதுல சோடியம் ஹைட்ராக்சைடு 1 மாலிகுல் பாத்தீங்கன்னா 1 மாலிகுல் எப்படி அயனைஸ் ஆயிருக்குது? 1 சோடியம் அயான் 1 ஹைட்ராக்சைடு அயான் அப்படி அயனைஸ் ஆயிருக்குது. அப்படின்னா 1 molecule of sodium hydroxide gives 1 OH- ion. அப்போ 1 mole of sodium hydroxide gives
1 mole of OH minus ions. 1 mole of sodium hydroxide gives 1 mole of OH minus ions. அப்போ sodium hydroxideக்கு n factor என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. sodium hydroxideக்கு n factor என்ன வரும் யோசிச்சு பாருங்க. sodium hydroxideக்கு n factor என்ன வரலாம் அப்படி திங்க் பண்ணி பாருங்க. ஓகேங்க. இப்போ நீங்க n factor இதுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா sodium hydroxideக்கு n factor வந்து 1ன்னு சொல்ல வரீங்க. சரிங்க. இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கலாங்க. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன எப்படி அயனைஸ் ஆகுதுன்னா Na+ ஆகவும் OH- ஆகவும் அயனைஸ் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு எழுதிருக்கும். இங்க Na+OH- 1 டைம் சோடியம் ஹைட்ராக்சைடு, இங்க Na+OH- another டைம் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது மாதிரி 2 டைம்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு எழுதிருக்கும். அப்போ இந்த 2 டைம்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு gives 2 டைம்ஸ் ஹைட்ராக்சைடு ions. அப்படி என்னும்போது 1 டைம் சோடியம் ஹைட்ராக்சைடு gives 1 டைம் OH- ion. அப்போ 1 mole of sodium hydroxide gives how many moles of OH- ions பாருங்க. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பிரகாரம் n factor of sodium hydroxide என்னன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ இதை மறுபடியும் பார்க்கலாங்க. இந்த ரியாக்ஷனை மறுபடியும் பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா இங்க சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி எழுதிருக்குன்னா Na+OH- எழுதிருக்கும். இப்போ இங்க 2 டைம்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கனால 2 டைம்ஸ் Na+OH- ions எழுதிருக்கும். அப்படி என்னும்போது இப்போ n ஃபேக்டர் ஆஃப் பேஸ்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. n ஃபேக்டர் ஆஃப் பேஸ்னா என்ன பண்ணா பேஸ் 1 மாலிகுல் இருக்கணும். 1 மாலிகுல், அதாவது n ஃபேக்டர் ஆஃப் பேஸ்னா 1 molecule of base gives how many OH- ions, that is n factor of base. இல்லைன்னா 1 mole of base gives how many moles of OH- ions, that is n factor of base. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா இங்க சோடியம் ஹைட்ராக்சைடை Na+OH- எழுதிருக்கும். இப்போ இங்க எத்தனை இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் பிரகாரம் சோடியம் ஹைட்ராக்சைடு 2 டைம்ஸ் இருக்குதுங்க. இங்க பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் பிரகாரம் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஓகே, அப்படின்னா இது மாலிகுல்ஸா நீங்க நினைச்சீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இங்க 2 டைம்ஸ் இருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு gives 2 டைம்ஸ் OH- ions. அப்போ ஒரு 1 molecule of sodium hydroxide gives how many OH- ions பாருங்க. 1 molecule of sodium hydroxide gives how many OH- ions பாருங்க. அப்புறமா 1 mole of sodium hydroxide gives how many moles of OH- ions பாருங்க. அதை வச்சு n factor of sodium hydroxide சொல்லுங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ n factor of sodium hydroxide என்ன வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்க, சில பேர் 1ன்னு சொல்றீங்க, சில பேர் 2ன்னு சொல்றீங்க. அப்ப நான் கன்ஃபியூஷன்ல இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து கன்ஃபியூஷன்ல இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இன்னும் முறை பார்க்கலாங்க இது. ஓகே, நிறைய பேர் 2ன்னு சொல்றீங்களே, அப்படின்னா இதை செக் பண்ணுங்க. சில பேர் தான் 1ன்னு சொல்றீங்க. ஓகே, நல்லா பாருங்க. n ஃபேக்டர் ஆஃப் பேஸ் நான் மறுபடியும் சொல்றேன். n ஃபேக்டர் ஆஃப் பேஸ் என்னன்ட்டு மறுபடியும் சொல்றேன் பாருங்க. அதாவது 1 molecule of base gives how many OH- ions, that is called n factor of base. அப்படி இல்லைன்னா 1 mole of base gives how many moles of OH- ions, that is called n factor of base. n factor of base நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 molecule of base gives how many OH- ions, that is called, இந்த question mark தான் நம் n factor of base. 1 mole of base gives how many moles of OH- ions, that is called n factor of base. இங்க நல்லா பார்த்துக்கோங்க. இங்க இருக்கிறது 2 molecules of sodium hydroxide. 2 molecules of sodium hydroxide gives 2 OH- ions. நல்லா பார்த்துக்கோங்க. 2 molecules of sodium hydroxide gives 2 OH- ions. அப்போ 1 molecule of sodium hydroxide gives how many OH- ions, that is called n factor of base. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் பிரகாரம் சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் எத்தனை முறை இருக்குதுன்னா 2 மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த 2 மாலிகுல்ஸ் 2 OH- ions கொடுக்குது. அப்படி என்னும்போது ஒரு மாலிகுல் எத்தனை OH- ions கொடுக்குமோ அதை தான் n ஃபேக்டர் ஆஃப் பேஸ்ன்னு சொல்லணும்.
அப்போ ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு OH மைனஸ் அயனை கொடுக்குது. அப்போ 1 mole of sodium hydroxide gives 1 mole of OH minus ions. அப்போ அப்படி என்னும்போது n factor of base என்ன இருக்கும், n factor of sodium hydroxide என்ன இருக்கும் அன்ட்டு யோசிச்சு பாருங்க. சரி, இன்னும் நீங்க கிளாரிட்டிக்கு வரல. சரி, சில பேர் 1ன்னு சொல்ல வரீங்க, சில பேர் 2ன்னு சொல்ல வந்திருக்கீங்க. சரி, இன்னும் நம்ம டீப்பா பார்க்கலாங்க இதை. சரி, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி எழுதுறோம்னா Na பிளஸ் OH மைனஸ்ன்னு எழுதிருக்கும். ஏன் சோடியம் ஹைட்ராக்சைடு Na பிளஸ் OH மைனஸ்ன்னு எழுதிருக்குனாக்கா, சால்ட்டை பாருங்க. இந்த சால்ட்ல என்ன கேட்டியான் இருக்குதுன்னா சோடியம் அயான் தான் கேட்டியான். ஆனியான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பேட். இந்த ஆனியான் பாத்தீங்கன்னா பாஸ்பேட், கேட்டியான் பாத்தீங்கன்னா சோடியம் அயான்ஸ். இந்த சால்ட்ல வந்து கேட்டியான்ஸ் வந்து Na பிளஸ் அயான்ஸ், ஆனியான்ஸ் வந்து பாஸ்பேட் இப்படி இருக்குது. இந்த சால்ட் இந்த ரிசல்டன்ட்டை வச்சுதான் இங்க நம்ம எழுதுறோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி அயனைஸ் ஆகுதுன்னா Na பிளஸ் OH மைனஸ் அயனைஸ் ஆகுது. இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் பிரகாரம் சோடியம் ஹைட்ராக்சைடு 3 மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த 3 மாலிகுல்ஸும் எப்படி அயனைஸ் ஆயிருக்குதுன்னா 3 டைம்ஸா இப்படி அயனைஸ் ஆயிருக்குது. ஒவ்வொரு சோடியம் ஹைட்ராக்சைடு மாலிகுலும் ஒரு சோடியம் அயானாவும் ஒரு OH மைனஸ் அயானாவும் அயனைஸ் ஆயிருக்குது. அப்போ 3 sodium hydroxide molecules gives 3 sodium ions and 3 hydroxide ions. அப்படின்னா 1 sodium hydroxide molecule can give how many OH minus ions யோசனை பண்ணி பாருங்க. அப்போ 1 mole of sodium hydroxide gives how many moles of OH minus ions யோசனை பண்ணி பாருங்க. அப்போ n factor of sodium hydroxide இங்க என்ன இருக்குன்ட்டு யோசனை பண்ணி பாருங்க. அப்போ n factor of sodium hydroxide இங்க என்ன சொல்லலாம்னு நினைச்சு பாருங்க. அப்போ n factor of baseக்கு என்ன டெஃபினிஷன்ன்றது மறுபடியும் ரீகால் பண்ணி பாருங்க. 1 mole of base எடுத்து, அதாவது n factor of base வேணும்னா என்ன செய்யணும்னா பேஸை 1 மாலிகுல் எடுத்துக்கோங்க. அது கெமிக்கல் ரியாக்ஷன்ல அயனைஸ் ஆகும். அயனைஸ் ஆயிட்டு எத்தனை OH மைனஸ் அயன்ஸை கொடுக்குதோ அதுதான் n factor of base. அப்படி இல்லைன்னா இப்படி பாருங்க, 1 mole of base எடுத்துக்கோங்க. அது கெமிக்கல் ரியாக்ஷன்ல அயனைஸ் ஆயிட்டு எத்தனை மோல்ஸ் ஆஃப் OH மைனஸ் அயன்ஸை கொடுக்குதோ அதை தான் n factor of base சொல்ல வரும். அப்படின்னா நல்லா பாருங்க, இந்த இடத்துல 1 mole of base gives how many moles of OH minus ions பாருங்க. இந்த இடத்துல 1 mole of base gives how many moles of OH minus ions பாருங்க. இந்த இடத்துல 1 mole of base gives how many moles of OH minus ions பாருங்க. இதன் பிரகாரம் சொல்லுங்க n factor of base. அப்போ இங்க n factor of base எப்படி இருக்கும், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல n factor of base எப்படி இருக்கும், செகண்ட் ஈக்குவேஷன்ல n factor of base எப்படி இருக்கும், தேர்ட் ஈக்குவேஷன்ல n factor of base எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லயும், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லயும் n factor of sodium hydroxide சேமா இருக்குமா இல்ல டிஃபரெண்டா இருக்குமா யோசிச்சு பாருங்க. அப்படி சேமா இருந்தா என்ன வேல்யூ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, இல்ல டிஃப்ரெண்டா இருந்தா என்ன வேல்யூ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரிங்க, அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லயும் சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ்க்கு n ஃபேக்டர் சேமா இருக்குன்னு சொல்ல வரீங்க. அந்த வேல்யூ எவ்வளவுன்னா 1 அப்படி சொல்ல வரீங்க. சரிங்க, நீங்க சொன்னது கரெக்டுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு n ஃபேக்டர் 1, செகண்ட் ஈக்குவேஷன்ல சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு n ஃபேக்டர் 1, தேர்ட் ஈக்குவேஷன்ல சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு n ஃபேக்டர் 1. அதாவது ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு OH மைனஸ் அயனை தானே கொடுக்கும். அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு n ஃபேக்டர் 1 தானே இருக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி இருந்தாலும் சோடியம் ஹைட்ராக்சைடுடைய n ஃபேக்டர் 1 விட வேற மாற்றம் வராது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. சரி, அப்ப n ஃபேக்டர் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போலாம். அடுத்த கெமிக்கல் ரியாக்ஷன் இப்படி எழுதிக்கிறேங்க. அதாவது சல்ஃபூரிக் ஆசிட் aqueous plus barium hydroxide aqueous gives barium sulfate precipitate plus 2 times water molecules. இப்போ இந்த ரியாக்ஷனை பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேரியம் சல்ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகுது. பேரியம் சல்ஃபேட்ல பார்த்தீங்கன்னா பேரியம் அயான் Ba+2 இருக்கும், சல்ஃபேட் அயான் SO4 2- அயான் இருக்கும்.
அப்போ இந்த பேரியம் சல்ஃபேட்ல பேரியம் அயான் இருக்குது. அந்த பேரியம் அயான் எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த பேரியம் ஹைட்ராக்சைடுல இருந்து வந்துச்சு. அப்போ இந்த பேரியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுதுன்னா எப்படி அயனைஸ் ஆகுதுன்னா பேரியம் அயானா அயனைஸ் ஆகுது. இந்த பேரியம் சல்ஃபேட்ல பேரியம் அயான் இருக்குது, Ba+2 இருக்குது. இந்த Ba+2 எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த பேஸ் கிட்ட இருந்து வந்துச்சு. அப்போ இந்த பேஸ் எப்படி அயனைஸ் ஆகும்னா பேரியம் அயானா அயனைஸ் ஆகணும், Ba+2 அயனைஸ் ஆகணும். இந்த பேரியம் சல்ஃபேட்ல இருக்கக்கூடிய ஆனியான் என்னன்னா சல்ஃபேட். சல்ஃபேட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா SO4 2-. இந்த SO4 2- எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த சல்பூரிக் ஆசிட் கிட்ட இருந்து வந்துச்சு. அப்போ சல்பூரிக் ஆசிட் எப்படி அயனைஸ் ஆகணும்னா SO4 2- அயானா அயனைஸ் ஆகணும். இந்த சல்ஃபேட் இந்த சல்பூரிக் ஆசிட் எப்படி அயனைஸ் ஆகுதுன்னா SO4 2- அயனா அயனைஸ் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் 2 வாட்டர் மாலிகுல்ஸ் வருது. இந்த வாட்டர் மாலிகுல் எப்படி வருதுன்னாக்கா பேஸ்ல இருந்து OH- அயானும் ஆசிட்ல இருந்து H+ அயானும் கம்பைன் ஆச்சுன்னா இந்த வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த வாட்டர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா பேஸ்ல இருந்து OH- ஆசிட்ல இருந்து H+ கம்பைன் ஆச்சுன்னா வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ 2 வாட்டர் மாலிகுல்ஸ் கிடைக்குதுன்னா பேஸ் வந்து 2 OH- அயான்ஸை கொடுத்தாதான் 2 வாட்டர் மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இங்க 2 வாட்டர் மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஆசிட்ல இருந்து 2 H+ அயான்ஸ் காம்பினேஷனுக்கு போனாதான் 2 வாட்டர் மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ சல்பூரிக் ஆசிடை எப்படி எழுதிக்கலாம்னா 2 டைம்ஸ் H+ அயான்ஸ் 1 டைம் சல்பேட்னு எழுதிக்கலாம். பேரியம் ஹைட்ராக்சைடு எப்படி எழுதிக்கலாம்னா 1 டைம்ஸ் பேரியம் அயானும் 2 டைம்ஸ் ஹைட்ராக்சைடு அயானும் எழுதிக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த sulfuric acid 1 molecule gives 2 H+ ions for the reaction. அப்போ sulfuric acidக்கு என்ன n factor இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ 1 mole of sulfuric acid எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 mole of sulfuric acid gives 2 moles of H+ ions for the reaction. அப்போ sulfuric acidக்கு n factor என்ன இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ பேரியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். பேரியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். பேரியம் ஹைட்ராக்சைடு வந்து பேஸ். இந்த 1 molecule of பேரியம் ஹைட்ராக்சைடு gives 2 OH- ions, 2 OH- ions. அப்போ 1 mole of பேரியம் ஹைட்ராக்சைடு gives 2 moles of OH- ions. 1 mole of பேரியம் ஹைட்ராக்சைடு gives 2 moles of OH- ions. அப்போ பேரியம் ஹைட்ராக்சைடுக்கு n ஃபேக்டர் என்ன இருக்கும் அன்ட்டு திங்க் பண்ணி பாருங்க. பேரியம் ஹைட்ராக்சைடுக்கு n ஃபேக்டர் என்ன இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்க. அதாவது பேஸ்க்கு n ஃபேக்டர் எப்படி பார்க்கணும்னா 1 mole of base gives how many moles of OH- ions அப்படி பார்க்கணும். ஆசிடுக்கு எப்படி n ஃபேக்டர் பார்க்கணும்னா 1 mole of acid gives how many moles of H+ ions அப்படி பார்க்கணும். அது போல பார்த்து n ஃபேக்டர் சொல்லணும். சரிங்க, நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா சல்பூரிக் ஆசிடுக்கு n ஃபேக்டர் 2, பேரியம் ஹைட்ராக்சைடுக்கு n ஃபேக்டர் 2ன்னு சொல்லியிருக்கீங்க. அது கரெக்டுங்க. சரி, இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆசிடுக்கு n ஃபேக்டர் 2 வருது, பேஸ்க்கும் n ஃபேக்டர் 2 வருது. சரி, இப்போ சால்ட் எடுத்துக்கலாங்க. சால்ட்டுக்கு n ஃபேக்டர் எப்படி சொல்றது என்று பார்க்கலாங்க. சால்ட்டுக்கு n ஃபேக்டர் எப்படி சொல்றது என்று பார்க்கலாம். சால்ட் என்ன பண்றீங்கன்னா 1 மாலிகுல் எடுத்துக்கோங்க. சால்ட் வந்து கொடுத்திருக்கிற சால்ட்டை 1 மாலிகுல் எடுத்துக்கோங்க. 1 மாலிகுல் ஆஃப் சால்ட் எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்றீங்கன்னா கேட்டியான்ஸாவும் ஆனியான்ஸாவும் ஸ்பிளிட் பண்ணிடுங்க. சால்ட்டில் இருக்கக்கூடிய ஆனியான்ஸும் கேட்டியான்ஸும் ஸ்பிளிட் பண்ணிடுங்க. சால்ட்டில் வந்து கேட்டியான்ஸ் ஆனியான்ஸ் இருக்குல்ல, அதை ஸ்பிளிட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டா ஸ்பிளிட் பண்ணிடுங்க. 1 மாலிகுல் ஆஃப் சால்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கேட்டியான்ஸையும் தனியா பிரிச்சிருங்க. எல்லா ஆனியான்ஸையும் தனியா பிரிச்சிருங்க. இந்த கேட்டியான்ஸ் எல்லா கேட்டியான்ஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்ப எல்லா கேட்டியான்ஸ்க்கும் எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது பாருங்க. அதை வந்து டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜை கால்குலேட் பண்ணிடுங்க. டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் என்னன்னு பாருங்க. கேட்டியான்ஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்ப எல்லா கேட்டியான்ஸ்க்கு எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதோ அதை டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜை எடுத்துக்கோங்க. இப்ப ஆனியான்ஸ்க்கு என்ன சார்ஜ் இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எல்லா ஆனியான்ஸ்க்கும் எவ்வளவு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதோ அதை டோட்டலா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லுங்க, இந்த டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜும் டோட்டல் நெகட்டிவ் சார்ஜும் இந்த மேக்னிடியூட்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மேக்னிடியூடும் எப்படி இருக்கும் சால்ட்ல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதாவது சால்ட் எடுத்துக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா 1 மாலிகுல் ஆஃப் சால்ட் எடுத்துக்கிறீங்க. இந்த சால்ட்ல இருக்கக்கூடிய கேட்டியான தனியாவும் ஆனியான தனியாவும் ஸ்பிளிட் பண்ணிட்டீங்க. இந்த 1 மாலிகுல்ல இருக்கக்கூடிய எல்லா கேட்டியான்ஸும் தனியா எடுத்துக்கிறீங்க.
இந்த ஒன் மாலிகுல் இருக்கக்கூடிய இந்த ஒன் மாலிகுல் ஆஃப் சால்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆனியன்ஸையும் தனியா எழுதிக்கினீங்க. இப்போ இந்த ஆனியான்ஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எல்லா ஆனியான்ஸ்க்கும் எவ்வளவு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதோ அந்த நெகட்டிவ் சார்ஜ் மேக்னிடியூட எடுத்துக்கினீங்க. கேட்டியான்ஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். எல்லா கேட்டியான்ஸ்க்கும் எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கினீங்க. இப்போ இந்த மேக்னிடியூட், இந்த டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜையும் இந்த டோட்டல் நெகட்டிவ் சார்ஜ் இந்த மேக்னிடியூடையும் கம்பேர் பண்றீங்க. இந்த டூ மேக்னிடியூட்ஸும் நீங்க கம்பேர் பண்ணாக்க எப்படி இருக்கும் அந்த மேக்னிடியூட்? ரெண்டுமே சேமா இருக்குமா இல்ல டிஃப்ரெண்டா இருக்குமா? எப்படி நீங்க நினைக்கிறீங்க? சொல்லி பாருங்க. சரி, நீங்க எப்படி சொல்ல வரீங்கன்னாக்கா, சில பேர் என்ன சொல்றீங்கன்னா ஈக்குவலா இருக்குன்னு சொல்ல வரீங்க. சில பேர் ஈக்குவலா இருக்கும் இல்லாம கூட போகலாம்னு சொல்ல வரீங்க. சரி, இருக்கட்டும். ஒரு எக்ஸாம்பிள பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் நம்ம வரலாம். சரி, இப்போ சோடியம் குளோரைட் சால்ட் எடுத்துக்கிறோம். இந்த சோடியம் குளோரைட் சால்ட் எடுத்துக்கினீங்கன்னா, ஒன் மாலிகுல் ஆஃப் சோடியம் குளோரைடு எடுத்துக்கினீங்கன்னா, அதுல ஒரு சோடியம் அயான் இருக்குது, ஒரு குளோரைடு அயான் இருக்குது. ஒரு சோடியம் குளோரைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சோடியம் குளோரைட் மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு சோடியம் அயான் இருக்கும், ஒரு குளோரைடு அயான் இருக்கும். சோடியம் அயான் கேட்டியான், அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், அதுக்கு சார்ஜ் பாசிட்டிவ். எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னா +1. +1ன்றது ரிலேட்டிவ் சார்ஜ். அப்போ சோடியம் அயானுக்கு என்ன ரிலேட்டிவ் சார்ஜ்னா +1. அப்போ இந்த கேட்டியான்ஸ்க்கு டோட்டல் சார்ஜ் எவ்வளவுன்னா +1. கேட்டியான்ஸ்க்கு டோட்டல் சார்ஜ் எவ்வளவுன்னா +1. ஆனியான் பார்த்தீங்கன்னா சிஎல் மைனஸ் இருக்குது. இதுக்கு இருக்கக்கூடிய சார்ஜ் என்னன்னாக்கா நெகட்டிவ் சார்ஜ். ஒரு சிஎல் மைனஸ்க்கு ஒரு சார்ஜ் என்னன்னா -1. ரிலேட்டிவ் சார்ஜ் எவ்வளோன்னா -1. ஒரு சிஎல் மைனஸ் அயானுக்கு ரிலேட்டிவ் சார்ஜ் எவ்வளோன்னா -1. ஒரு சோடியம் அயானுக்கு ரிலேட்டிவ் சார்ஜ் எவ்வளோன்னா +1. இப்படி இருக்குது. அப்போ சோடியம் குளோரைடு ஒன் மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கேட்டியான் ஒரு சோடியம் கேட்டியான், அதுல ஆனியான் 1 சிஎல் மைனஸ் ஆனியான், 1 சிஎல் மைனஸ் ஆனியான். இந்த கேட்டியானுக்கு சார்ஜ் +1, ஆனியானுக்கு சார்ஜ் -1. இப்போ கேட்டியானுடைய சார்ஜையும் ஆனியானுடைய சார்ஜையும் கம்பேர் பண்ணி பாருங்க, மேக்னிடியூட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஸோ நீங்க ஈக்குவல்னு சொன்னீங்களே, அது ஓகேங்க. சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்களே, மே நாட் பி ஈக்குவல்னு சொல்லியிருக்கீங்களே, மே ஆர் மே நாட் பி ஈக்குவல்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்க யோசிச்சு பாருங்க, அது கரெக்டானு யோசிச்சு பாருங்க. இது சோடியம் குளோரைடு ஒன் மாலிகுல் எடுத்துக்கிறோம். ஒன் மாலிகுல் ஆஃப் சோடியம் குளோரைட்ல ஒரு சோடியம் அயான் இருக்குது, 1 சிஎல் மைனஸ் அயான் இருக்குது. இப்போ 1 சோடியம் அயான்னா அதுல இருக்கிறது சார்ஜ் +1, 1 சிஎல் மைனஸ் அயான்னா அதுல -1 இருக்குது. அப்போ இங்க மேக்னிடியூடும் இந்த கேட்டியான்ல மேக்னிடியூடும் ஆனியான்ல மேக்னிடியூடும் எப்படி இருக்குது பாருங்க, ஈக்குவலா இருக்குதா இல்ல எப்படி இருக்குது பாருங்க. இப்ப சொல்லுங்க, இப்போ மே ஆர் மே நாட் பி ஈக்குவல்னு சொல்லாமா யோசிச்சு பாருங்க. சரி, அடுத்து பாருங்க. இப்போ சோடியம் குளோரைடு ஒன் மாலிகுல் எடுத்துக்கிறீங்க. அந்த ஒன் மாலிகுல் ஆஃப் சோடியம் குளோரைட்ல எவ்வளவு கேட்டியான்ஸ் இருக்குதோ அந்த கேட்டியான்ஸ் எல்லாம் தனியா பிரிச்சு எழுதிக்கோங்க. அந்த கேட்டியான்ஸினுடைய டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் தான் என்னன்னு சொல்றேன்னா n ஃபேக்டர் ஆஃப் சால்ட்னு சொல்றோம். அப்புறமா இந்த ஒன் மாலிகுல் ஆஃப் சால்ட்ல இருக்கக்கூடிய ஆனியான்ஸை தனியா பிரிச்சு எழுதிக்கோங்க. அந்த ஆனியான்ஸினுடைய டோட்டல் நெகட்டிவ் சார்ஜ் தான் n ஃபேக்டர் ஆஃப் சால்ட்னு சொல்ல வரும். சரி, இப்போ நீங்க என்ன கேக்குறீங்கன்னாக்கா, மே ஆர் மே நாட் பி ஈக்குவல்னு நீங்க சொல்லிட்டு இப்போ நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இப்போ சோடியம் கார்பனேட்டுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. அதையும் பார்க்கலாங்க. இப்போ இந்த சோடியம் குளோரைடை முடிச்சுட்டு சோடியம் கார்பனேட்டுக்கு போலாங்க. சரி, இப்போ சோடியம் குளோரைட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சோடியம் குளோரைட்ல ஒரு சோடியம் அயானும் ஒரு குளோரைடு அயானும் இருக்குது. ஸோ கேட்டியானுக்கு டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் +1, ஆனியானுக்கு டோட்டல் நெகட்டிவ் சார்ஜ் -1. அப்போ சோடியம் குளோரைடுக்கு n ஃபேக்டர் என்ன வரும்னு யோசிச்சு பாருங்க. சோடியம் குளோரைடுக்கு n ஃபேக்டர் என்ன வரும்னு யோசிச்சு பாருங்க. n ஃபேக்டர் ஆஃப் சால்ட்னா என்ன சொல்லணும்னா, ஒன் மாலிகுல் ஆஃப் சால்ட் எடுத்துக்கணும். அதுல இருக்கக்கூடிய கேட்டியான்ஸை தனியா பிரிச்சு எழுதிக்கணும். அந்த கேட்டியான்ஸ்க்கு எவ்வளவு டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜோ அதுதான் n ஃபேக்டர் ஆஃப் சால்ட். அப்படி இல்லைன்னா அந்த ஒன் மாலிகுல் ஆஃப் சால்ட்ல இருக்கக்கூடிய ஆனியான்ஸை தனியா எழுதிக்கோங்க. அந்த ஆனியான்ஸ்க்கு டோட்டல் நெகட்டிவ் சார்ஜை பாருங்க. அந்த டோட்டல் நெகட்டிவ் சார்ஜ் எவ்வளவோ அதுதான் n ஃபேக்டர் ஆஃப் சால்ட். அப்படி இல்லைன்னா இப்படி எடுத்துக்கோங்க, 1 மோல் ஆஃப் சால்ட் எடுத்துக்கோங்க. 1 மோல் ஆஃப் சால்ட் எடுத்துக்கோங்க. அந்த 1 மோல் ஆஃப் சால்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கேட்டியான்ஸையும் ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கோங்க. அதுல எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு பாருங்க. எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு பாருங்க. அதுதான் n ஃபேக்டர் ஆஃப் சால்ட்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா 1 மோல் ஆஃப் சால்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆனியான்ஸையும் ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கோங்க. அந்த ஆனியான்ஸ்க்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது பாருங்க, அதை தான் n ஃபேக்டர் ஆஃப் சால்ட்னு சொல்றோம்.
அப்போ n ஃபேக்டர் ஆஃப் சால்ட்னு என்ன பண்ணணும்னா 1 மாலிகுல் ஆஃப் சால்ட்னு எடுத்துக்கலாம், இல்ல 1 மோல் ஆஃப் சால்ட்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதாவது 1 மாலிகுல் ஆஃப் சால்ட் எடுத்துக்கலாம், இல்ல 1 மோல்னு எடுத்துக்கலாம். இங்க மோல் எடுத்தீங்கன்னா இங்கேயும் மோலா பார்க்கணும், இங்கேயும் மோலா பார்க்கணும். மோல்ஸ் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ், மோல்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படி பார்க்கணும், அவ்வளவுதான். அப்போ 1 மோல் ஆஃப் 1 மாலிகுல் ஆஃப் சால்ட் எடுத்துக்கின்னு அதுல இருக்கக்கூடிய எல்லா கேட்டியான்ஸும் தனியா எடுத்து எழுதிக்கின்னு அந்த கேட்டியான்ஸ்க்கு எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதோ அதை தான் n ஃபேக்டர் ஆஃப் சால்ட்னு சொல்றோம். இல்ல ஆனியான்ஸை வச்சு கூட சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்ப சோடியம் குளோரைடு 1 மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு சோடியம் அயான் இருக்குது, ஒரு குளோரைடு அயான் இருக்குது. சோடியம் அயானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் பாத்தீங்கன்னா +1, அந்த குளோரைடுக்கு சார்ஜ் பாத்தீங்கன்னா -1. அப்போ n ஃபேக்டர் ஆஃப் சோடியம் குளோரைடு என்ன வரும் யோசிச்சு பாருங்க. சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா n ஃபேக்டர் ஆஃப் சோடியம் குளோரைடு வந்து 1ன்னு சொல்ல வந்தீங்க. இப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்து நீங்க இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா சோடியம் கார்பனேட் அன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கேட்டீங்க. சரிங்க, இப்போ இந்த சோடியம் கார்பனேட்டை எடுத்துக்கலாங்க. இப்போ சோடியம் கார்பனேட் வந்து Na2CO3 சோடியம் கார்பனேட் எடுத்துக்கினாச்சு. சோடியம் கார்பனேட் 1 மாலிகுல் எடுத்துக்கோங்க. 1 மாலிகுல் ஆஃப் சோடியம் கார்பனேட்ல என்னென்ன இருக்குது? Na+ அயான்ஸ் இருக்குது. கேட்டியான்ஸ் வந்து Na+ அயான்ஸ். ஆனியன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பனேட்டுக்கு ஃபார்முலா என்ன? CO3 2-. கார்பனேட்டுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா CO3 2-. இப்போ 1 மாலிகுல் ஆஃப் சோடியம் கார்பனேட் எடுத்துக்கணும். 1 மாலிகுல் ஆஃப் சோடியம் கார்பனேட்ல 2 டைம்ஸ் சோடியம் அயான்ஸ் இருக்குது. இந்த சோடியம் அயானுக்கு +1, இந்த சோடியம் அயானுக்கு +1. அப்போ டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்னு பாருங்க. அப்போ 1 மாலிகுல் ஆஃப் சோடியம் கார்பனேட்ல இருந்து எல்லா கேட்டியான்ஸையும் தனியா பிரிச்சு எழுதிக்கினீங்க. இந்த எல்லா கேட்டியான்ஸ்க்கும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளவுன்னு பாருங்க. டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் all cations per sodium carbonate molecule எவ்வளவுன்னு பாருங்க. total positive charge of all cations per sodium carbonate molecule. இப்போ ஒரு சோடியம் கார்பனேட் எடுத்துக்கினீங்கன்னா அது 2 சோடியம் அயான்ஸை கொடுக்கும். அதுல 2 சோடியம் அயான்ஸ் இருக்குது, ஒரு கார்பனேட் இருக்குது. அப்போ 1 sodium carbonate molecule can give 2 sodium ions, therefore total positive charge is +2. இப்போ ஆனியான் பார்த்தீங்கன்னா CO3 2-, டோட்டல் நெகட்டிவ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா -2. அப்போ 1 molecule of sodium carbonate is having 2 sodium ions, therefore total positive charge is +2. and 1 carbonate anion, this carbonate anion is having negative charge -2. so what is the n factor of n factor? யோசிச்சு பாருங்க. n factor of sodium carbonate என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா சோடியம் கார்பனேட்டுக்கு n factor என்னன்னாக்கா 2ன்னு சொல்ல வரீங்க. சரி, ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்பீசிஸ் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்னா Ca3PO4 twice இப்படி எடுத்துக்கலாம். Ca3PO4 twice இப்படி எடுத்துக்கணும். இப்போ Ca3PO4 twice எப்படி எழுதலாம்னா இதுல இருக்கக்கூடிய கேட்டியன் என்னன்னா கால்சியம் வந்து கேட்டியன். அப்போ கேட்டியன் எப்படி எழுதலாம்னா Ca+2, கால்சியம் வந்து Ca+2. ஸோ இதுல இருக்கக்கூடிய கேட்டியன்ஸை எழுதிக்கணும். 3 கால்சியம் அயான்ஸ் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து 3 டைம்ஸ் இருக்குது. ஆனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்பேட். PO4 3-. ஆனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்பேட். இந்த பாஸ்பேட் எத்தனை முறை இருக்குதுன்னா 2 டைம்ஸ் இருக்குது. இந்த பாஸ்பேட் வந்து 2 டைம்ஸ் இருக்குதுங்க. சரி, இப்போ சோடியம் பாஸ்பேட் ஒரு மாலிகுல் எடுத்தீங்கன்னா அதுல எத்தனை கால்சியம் அயன்ஸ் இருக்குதுன்னா 3 கால்சியம் அயன்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன வரும்னு யோசிச்சு பாருங்க. ஆனியன்ஸ் பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் பாஸ்பேட் இருக்குது. அப்போ டோட்டல் நெகட்டிவ் சார்ஜ் என்ன வரும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ 1 molecule of calcium phosphate gives 3 calcium ions, so total positive charge +6, 2 anions, 2 phosphate anions, so total negative charge -6. so what is the n factor of calcium phosphate? think பண்ணி பாருங்க. calcium phosphate என்ன n factor வரும்னு பாருங்க. calcium phosphate n factor என்னன்னாக்கா 6. ஓகேங்க. calcium phosphate n factor என்ன சொல்ல வந்தீங்க?